நான் மௌத்தா போனா பரவல்ல, நான் மௌத்தா போனா பரவல்ல, ஏண்ட புள்ளைய ஹயாத்தோட எடுங்க, ஏண்ட புள்ளைய ஹயாத்தோட எடுங்க. இவள் தான் தாய். சகோதரர்களே, இவள் தான் தாய். இந்த தாய் மதிக்கப்படுகிறாளா? இந்த தாய் தலைக்கு மேலே வைத்து உயர்த்தப்படுகிறாளா? இன்று வாலிபர்களே, வாலிப பெண்களே, திருமணம் முடித்தவர்கள் சிந்தியுங்கள். மனைவி என்றால் உயிரை கொடுக்கிறோம், மனைவி என்றால் எதையும் செய்கிறோம். நண்பன் என்றால் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் உடனே வாரண்டு சொல்றார். அட தாய் கூப்பிடுறாள், தாய் கூப்பிடுறாள், மகனே உடனே வா, எனக்கு இன்னும் தேவை இருக்குது, டேப்லெட் வாங்கணும், பிரஷர் கூடிட்டு போகுது, கொஞ்சம் இருங்க வாரி வருவான். பல மனச்சியாளத்துக்கு பின்னால இங்க தாய்க்கு உசுறு போடாலும் அவ்வளவுதான். இன்று தாயை மதிக்கும் சமுதாயம் குறைவு சகோதரர்களே. ஏன் தெரியுமா? தாயுடைய பெருமதி தெரியல, தாயுடைய பெருமதி தெரியல. உதாரணத்துக்கு சில சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன். தாய் எப்படிப்பட்ட அன்பாளர், எப்படிப்பட்ட அன்புடையவள் தாய். கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவம் இமாம் நபீலுல் இபதி சொல்லி காட்டுகிற ஒரு சம்பவத்தை. கண்குருடான, அதாவது ஒரு கண் மட்டும்தான் இருக்கிறது, அடுத்த கண் பிடுங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே ஒரு தாய் அவருடைய கணவன் மரணித்திருக்கிறார், அவருடைய கணவன் வபாத்தாய் இருக்கிறார். ஒரே ஒரு மகன், அந்த மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். அதிகமா கஷ்டப்படுறால். ஒரே ஒரு கண் தான், பார்க்கிறது கொஞ்சம் பயமாயிருக்கும். ஒத்த கண், அடுத்த கண் பிடுங்கப்பட்டிருக்கிறது. இந்த தாய் கூலி வேலை செஞ்சு புள்ளைய படிக்க வைக்கிறார். படிக்க வச்சு அந்த புள்ளைய, அந்த மகனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில அவருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குது. இப்ப பல நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. பல நண்பர்கள் வந்தா உம்மா வாப்பாவை கைவிட்டுருவாங்க. புள்ள நண்பர்கள் வந்தா உம்மா வாப்பாவை கைவிட்டுருவாங்க. ஆண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படித்தான். இப்ப அந்த தாய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சவள் ஒரு தடவை அந்த ஜாமியாவுக்கு, அந்த யூனிவர்சிட்டிக்கு தன்னுடைய பிள்ளைய பார்க்க போறா. மிச்ச நாள் என்ற புள்ள வரல, போறாங்க. உம்மா பேட்டி போற நேரம் நண்பர்களோடு இருக்கிறார். ஓடி வந்தான் மகன். வந்து உம்மா அப்பா சொன்னான், உம்மா நீங்க முன்னால வரவானம், நீங்க ஏன் வந்தீங்க? உங்களுக்கு ஒரு கண் தான் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க?